அன்பு உறவுகளே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வாழ்க்கையில் இந்த வயசில் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அனுபவம், உங்களுடைய ஆதரவு, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஓமை கதைகள்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு சேனல் மஸ்கட்டில் என்னுடைய மகன் வீட்டில் ஆரம்பித்து இன்றோடு ஏறக்குறைய 28-29 நாள் தான் ஆச்சு. இது 100வது வீடியோ நான் போடுறேன். அதுக்காக தான் நான் முதல் நாள் போட்ட அதே பணியனை இன்னைக்கு போட்டு 100வது நாள் வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நான் இருக்கிறது திருமுல்லை வாயில்னு என்னுடைய வீட்டில் தான். அந்த வீடை சும்மா அப்படி ஒரு கிளான்ஸ் நீங்கள் அப்படி பாருங்கள், சும்மா அப்படி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கிச்சன் ரூம்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டியராக இருக்கும். 3 பெட்ரூமு, பிரமாதமாக பிள்ளையார் பாருங்கள், பிரமாதமாக உட்காந்துருக்காரு. அவ்வளோ அழகாக ஊஞ்சல், என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச ஊஞ்சல் ரொம்ப பிரமாதமாக இங்கே இருக்கு. ஓகே, சப்ஜெக்ட் பண்ணுறோம். அந்த காலத்தில் பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா வாத்தியாருங்க என்ன பண்ணுவோம், தலையில் ஒரு குட்டி ஒரு 10 தோப்படம் போடுவோம். இது என்னமோ ஒரு தண்டனைன்னு அப்போல்லாம் நான் நினச்சிருக்கேன். வாத்தியார் ஏதோ ஒரு நம்ம மேலே கோபமாக இருக்கார் போல் தோப்படம் போட சொல்கிறாங்க. ஆனால் தோப்படம் போடுறது, தலையில் குட்டு வாங்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய ஆரோக்கியங்கிறது எனக்கு போக தான் புரிய ஆரம்பிச்சு. இந்த தலையில் குட்டி தோப்பளம் போடுறது, தினமும் ஒரு 50 தோப்பளம் போட்டால் ஞாபகம் மறதியே வராது. சும்மா ஒரு 48 நாள் நீங்களும் முயற்சி பண்ணி காலையில் எழுந்து காலை கடனை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 50 தோப்பளம் போடுங்க. 2 காலையும் இழுத்து பிடிச்சிட்டு ஒரு 50 தோப்பளம் போடுங்க. குட்டை கூட வேண்டாம், உங்களுக்கு ஞாபகம் மறதி அப்படியே இருக்கும். பெரிய நோய் நொடி வராது, ஆரோக்கியமாக இருப்பீங்க, அளவாக சாப்பிடுவீங்க. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நடவடிக்கை எல்லாமே மாறும். காரணம் எல்லாமே மூளையினுடைய இயக்கத்தில் நடைபெறக்கூடியதான் இந்த உடலே. 2வது மூளை எங்கே இருக்குன்னா முட்டி கீழே இருக்குது, குதிகாலில். அதனால வாக்கிங் போய் சொல்கிறோம், ரத்த ஓட்டம் முழு உடலுக்கும் பாயறதுக்காக. ஆக தோப்பு கர்மம் போடுங்கள், குட்டி கொள்ளுங்கள், உங்களுக்கு மனது ஆரோக்கியமாக இருக்கும். அது உங்கள் பிள்ளையாருக்கு முன்னாடி குட்டினாலும் சரி, இல்லை உங்கள் சம்சாரத்துக்கு முன்னாடி குட்டி தோப்படம் போட்டாலும் சரி, எப்படியோ தோப்படம் போட்டு நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கணும். நான் நன்றியோடு சொல்லிக்கிறதுல திரும்பவும்